வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலின் பேசுறேன். இன்னைக்கு ஒரு பிரகாசமான நிலவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அவனோட அண்ணாவோட பேர் வந்துட்டு பிரகாசமான நட்சத்திரமா. இவன் 8 வருஷம் அப்புறம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட போன வருஷம் 2024 ஜூன் மாதம் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. வந்துட்டு 1 மாதம் மருந்து வாங்கிட்டு சிங்கப்பூர் போயிருக்காங்க. போன உடனே ஒரு பிரகாசமான நிலவை அல்லாஹ் பிளஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் உங்களுக்கு. இதுல என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, அவனோட அம்மம்மா தானே இவங்க. அம்மம்மா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் மாசமானவனே என்னோட பேர குழந்தையோ பேத்தியோ நான் கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிப்பேன். நான் சொன்னேன், எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு போறீங்க, ஒரு பர்சன் தான் என்கிட்ட குழந்தை பிறந்தப்பறம் வரீங்க, பாதி பேர் வரதே இல்லை, ஆனா பரவாயில்ல, வரணும்லாம் இல்லை, எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும். நான் சொன்னல, நான் கூட்டின்னு வருவேன்னு சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தையை காப்பாத்தின இவங்க தான் அந்த பெரும் தேவதை. இங்க 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 கேட்காம செல்லக்கட்டியா வரி ஆஷா மாட்டு. நான் என்ன மாமி சொல்லணுமா அம்மா சொல்வியா? நீ என்ன சொல்ற? மாமியா மாமியா சொல்ல? என்ன செல்லம் சிரிக்கிறது பாருங்களேன். செல்லக்கட்டி யார பாக்காதீங்க, நீங்க யார பாக்க நசுக்கிடுவா கொஞ்ச நேரம். வாங்கிக்காது என் பிள்ளைனாலயா? ஆக்சுவலி ரொம்ப லட்டுவா இருக்கான், சிரிச்ச முகமா இருக்கான். ஆக்சுவலி இவன் வயிற்றுக்குள்ள வந்தோடனே அவங்க ஃபாரின்ல இருக்க மாட்டேன்னு பிரெக்னன்சி பாசிட்டிவ் பார்த்தா அதே நாள் ஃபிளைட்ல ஏறி இங்க வந்துட்டாங்களாம். ஏன் வந்தீங்க டிராவல் பண்ணி? ஒண்டியமா இருக்க பிடிக்கலையா? எங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த 4 சவுத்துக்குள்ள நான் இருந்த ஸ்ட்ரெஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கணும், தங்கச்சி பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க. அம்மோ சொல்ல கட்டியாது பிரகாசமான நிலவா இப்படி அழகா சிரிக்கிற. அம்மாவோட எல்லா துவாசம் எல்லாம் கேட்டாரா? என்ன சொன்னாங்க? என் செல்ல கட்டி என்னது இவனுக்கு சிரிக்க மட்டும் தான் தெரியுமா? சிரிக்க மட்டும் தான் தெரியுமா? இவனோட ஆக்சுவலி முகத்தை பார்த்தா எல்லாம் மயங்கிடுவாங்க, கண்ணு வச்சிருவாங்க. நம்மள கண்ணு வச்சிருவாங்கடா, நம்மள கண்ணு வச்சிருவாங்களா எல்லாரும்? நசுக்கி நசுக்கி கொஞ்சங்கடா. என்ன பண்ணும் என்ன பண்ணும்? என்னோட லெவலா வருதா? இந்த ஹார்ட்ல நீங்க வருதா? லெவலா வருதா? நம்ம போட்டோ அப்புறம் எடுத்துக்கோ, வீடியோ கட் பண்ணிட்டு. என்ன செல்லும்? என்ன சொல்லணும்? என்னம்மா? எனக்கு எப்பயுமே முஸ்லீம் பேஷண்ட்ஸ் வந்துட்டு, ஒரு பேஷண்ட் ஒரு தடவை 850 ரூபா என்கிட்ட பாக்கி வச்சுட்டு ஃபாரின் போயிட்டார். ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வந்துருப்பாரு சித்ரா கூட. 2 வருஷம் கழிச்சு என்னமோ வந்து அந்த 850 ரூபா திருப்பி கொடுத்தாரு. நான் சொன்னேன், நானே மறந்துட்டேன், நீங்க எந்த ஊருக்கு கூட தெரியாது, நிறைய பேருக்கு ஃப்ரீயா பண்ணுவோம், நிறைய பேர் பேலன்ஸ் வைப்போம், நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, நான் திருப்பி கேட்க மாட்டேன். ஏன்னா இங்க மருந்து சாப்பிட்டா சரியாகும், ஆனா கொடுக்க காசு இல்லை, பரவாயில்ல, இங்க காஸ்ட்லி தான். ஏன்னா ஒரே மாசத்துல இப்ப மாசமாக்கி இருக்கேன். 8 வருஷம் கழிச்சு எப்படி 200 ரூபா மருந்துல பண்ண முடியும்? பண்ண முடியாது தானே. லட்சமா வேற ட்ரீட்மெண்ட் செலவழிக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு 5000 10,000 வந்து ரொம்ப நினைக்கிறாங்க. ஆனா எப்படி இவ்வளவு லட்டுவை நான் கொடுக்கறது? அல்லா கிட்ட அம்மா நிறைய ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டேன், யாருமே அந்த லட்டு குட்டியை கொடுக்கவே இல்ல. ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து கொடுக்கல. 3 ஹாஸ்பிடல் போனாங்க அம்மா. அம்மா என்ன கேட்டாங்க? அல்லாக்கு நிறைய துவா கேட்டாங்களா இந்த பிரகாசமான நிலவு வரணும்னு? எவ்வளவு சமத்தா. அந்த மாதிரி அவர் வந்து 2-3 வருஷம் கழிச்சு வந்து அந்த 850 ரூபா ரிட்டர்ன் பண்ணார். நான் அப்ப கேட்டேன், நீங்க இதை கொடுக்கலனாக்கும் நான் கேட்க போறது இல்லை, ஏன் கொடுக்குறீங்க? நான் உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு தேவையில்லை மேடம், நான் வந்து அல்லாட்ட கணக்கு கொடுக்கணும். நான் வந்துட்டு அது என்னமோ சொன்னாரு, இறந்து போய் மேல போறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லா வாசல்ல வச்சு கேட்பாராம், நீ ஏன் கடன் வச்சுட்டு வந்த, உனக்கு இப்ப இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாராம். அதனால அந்த கடனை கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி இவங்க அன்னைக்கு என்கிட்ட கை கொடுங்க இந்த வார்த்தை வந்து இவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து எனக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா தூக்கின்னு வருவேன், நான் பரவாயில்ல எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னேன். ஆனா சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்துனீங்க. சோ உங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ள டைரக்ட் என்ட்ரி தான். நீங்க இன்ஷா அல்லாஹ் சொன்னா நான் சொன்ன ஆமீன் சொல்லணுமா? ஆமீன் சொல்லணுமா? நீ சொல்வியா? இன்ஷா அல்லாஹ் சொல்வியா? 5 நேரம் தொழுக போவியா? நல்லா போய் தொழுகுவியா? 5 நேரம் தொழுது அல்லாஹ் நிறைய துவா கேட்டு நிறைய மக்களுக்கு பிரயோஜனமா இருந்து ஆஷாமா இன்னும் தொடுறவங்க எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும், எல்லாரையும் ஆஷாமா தொடுற எல்லாருக்கும் குழந்தை. நீங்க எனக்கு துவா கேட்பீங்களா? நாங்களே எல்லாத்தையும் சொல்லுவோம், நீங்க போங்க புள்ள எல்லாம் தெரிஞ்சு அவங்க போனா அவங்களுக்காக தான் அவங்கள்ட்ட வந்ததே. 3 பேர் நம்பர மாட்டேங்குது. நான் போய் இப்ப கன்சீவ் ஆகி காட்டுறதுக்கு அப்புறம் நீங்க போங்க
ஆஸ்பத்திரி பக்கம் எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரி போங்க போங்கன்னு தான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடவுள் அவங்களுக்கு என் மூலியமா அந்த குழந்தையோட இதை கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா வந்து நிறைய பேர் சொல்லணும், ஹெல்ப் பண்ணணும்ல. நம்ம தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லணும்ல. இது இது என்ன கிடைக்கிறீங்க? என்ன கடிச்சு சாப்பிட நான் கடிச்சு சாப்பிடுவா கடிச்சு சாப்பிடவா ஒண்ணு எனக்கு புரியுதா? நான் கடிச்சு சாப்பிடவா என்ன புரியுது? எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க நான் உங்ககிட்ட எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன உங்கு பேசியா? சொல்லக்குட்டி பிரகாசமா நிலவா உன் பேரு? உங்கு சொல்றியா? உங்கு நசுக்கி நசுக்கி கொஞ்சங்கடா தங்கத்தை நசுக்கி நசுக்கி கொஞ்சங்கடா நசுக்கி நசுக்கி கொஞ்சங்கடா சொல்லுவா. ரொம்ப இந்த பிள்ளை பிறந்ததே பெரிய கஷ்டத்துல வந்துச்சு. அப்படியா? நிறைய சந்தோஷத்தை கொண்டு வச்சுக்கிட்டு செம்ம அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்ன நான் தான் அவனை நசுக்கி நசுக்கி வாந்தி வரைக்கலாம். நான் அவ்வளவு நசுக்கலடா, சும்மா எவ்வளவு நசுக்கினாலும் அமைதியா இருக்கான். நசுக்கிறீங்க தானே? நசுக்கி அப்படியே நீ வளர்ந்து வாடி நல்லா நசுக்கி உன்னை கொஞ்சம் கடிச்சு நான் ஆஷாம் அப்படி உன்னை போட்டு டி விளையாடுற வச்சு என்னப்பா அப்படியா? சரி இப்ப வந்துட்டு ஆஷாமா வந்துட்டு உனக்கு வந்துட்டு நான் என்ன சொல்வேன்? என்னம்மா அம்மா சொல்லணும் மாமி சொல்லணும்? அம்மானே சொல்லலாம். அம்மா சொல்வியா? அம்மா சொல்வியா? இங்க பாரு நீ வந்துட்டு நல்லா இருக்கணும், அப்துல் கலாம் மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும், எல்லாரையும் காப்பாற்றணும். பண்ணுவியா? நான் கையை ஆட்டி ஆட்டி பேசினா இப்படி பார்க்கறான் போல. அவனுக்கு என்ன புரியுதுல செல்லக்குட்டி? என்ன புரியுது? என்ன சொல்றேன்னா நான் சொல்லலாம் உனக்கு புரியுதா? எல்லாம் கேட்பியா? என் பேச்செல்லாம் கேட்பியா? சொல்லு. நீ வந்து பேசணும் தானே? நான் உன் கூட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், உன்னை கொஞ்சிட்டு இருக்கேன், நீ திருப்பி பேசவே மாட்டேங்கிற. இல்ல நீ பேசணும்ல. இங்க பாரு தம்பி, இங்க பாரு. ஓகே சொல்லு. உங்கு சொல்லி தராங்களா அம்மா வீட்டுல? அதையா சொல்றியா இல்லையா? பொம்மை நீ. உண்மையாவே நிலா மாதிரி இருக்கு அவனோட ஃபேஸ், அந்த ஷேப்லாம் பிரகாசமான நிலா மாதிரி இருக்கு. இருட்டிலையும் பல பேரோட வாழ்க்கையில இருட்டிலையும் வெளிச்சம் கொடுக்குற குழந்தையா நீ இருக்கணும்னு ஆஷா அம்மாவனை பிளஸ் பண்றேன். நிச்சயமா நீ நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொடுப்ப. இன்ஷாட்ட சொல்லி அவங்க ஏட்டு தாவ வரான் பாருங்க. வரணுமா? என்கிட்ட வரணுமா? சிலக்கு பாய் லவ் யூ ஹார்ட்டின்னு வச்சிடுமா? பாருங்களே, அது வந்துட்டா அது தூக்கணும் கொஞ்சணும் அப்படி சொல்றான். சரி, கடவுள் வந்துட்டு இவங்கள மாதிரி குழந்தை இல்லைன்னு கவலையோட கண்ணீரோட எங்கே யார் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கணும். ஆக்சுவலி இன்னைக்கு நான் கிளினிக் வரவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. வரவே வேணாம்னு நினச்சேன். நான் சுடி போட்டு ஃபஸ்ட் டைம் வரேன். மோஸ்ட்லி வந்ததே இல்லை, சாரி தான் கட்டிட்டு வருவேன். பட் இன்னைக்கு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அதை மீறி ஒரு ஒரு ஹாப்பினஸ். இன்னைக்கு நான் வரலன்ட்டுனா இதை மிஸ் பண்ணியிருப்பேன்ற மாதிரி. எனக்காண்டி இத்தனை பேர் காத்திருக்கும். அதுக்கு கடவுள் வந்து என்னை தகுதியான ஒருத்தியாக ஆக்குனதுக்கு, இந்த மாதிரி ஏஞ்சல்ஸை பிளஸ் பண்ணதுக்கு, இவன் தவழ்ந்து ஓடி ஆடி நடந்து இவன் வாழ்கிற எல்லா நாள்லையும் என்னோட ஒரு துளி ஒரு அருகம்புல் மாதிரி அங்கே இருக்குது. நிச்சயமாக அது வந்துட்டு நடந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலி பிள்ளையார்பட்டி கோயில் இருக்குல்ல, அதுக்கு போகணுன்னா அங்கே வந்து பிரம்மாவோட ஒரு சிலை இருக்கும். யாருமே கோயில் சுற்றி அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. நான் மட்டும் சண்டிகேஸ்வருக்கு இப்படி போனால் லெஃப்ட் சைடில் இருக்கும் பிரம்மா. நான் வந்து அங்கே போய் நின்று ப்ரேயர் பண்ணுவேன். என்கிட்ட குழந்தை இல்லைன்னு கவலையோட கண்ணீரோட வர எல்லாருக்கும் நீங்கள் அந்த குழந்தைங்களோட தலையெழுத்தை உலகத்திலேயே பெஸ்ட்டு தலையெழுத்தாக எழுதணும். நீங்கள் நல்ல மூடில் இருக்குமோ எழுதணும். நீங்கள் அவங்க எல்லாம் பெரிய குழந்தைங்களா வரணும், எல்லாரும் உலகம் போற்றும் பிள்ளைகளாக வரணும்னு அந்த பிரம்மாட்ட போய் வேண்டிகிட்டே இருப்பேன். அப்புறம் அச்சோ இஷ்யூ அவங்களோட ஜென்ரேஷனில் வர குழந்தைங்க எல்லாமே அவங்களோட தலையெழுத்து கூட பெஸ்ட்டாக இருக்கணும். என்ன புரியுது தெரியல, வெச்சக்கண் வாங்காம என்ன பார்த்துட்டு என் குரலை கேட்டிருக்கானா? ஓ, மாசமா இருக்கும் வாய்ஸ் கே. ஓ, நீ மாசமா இருக்கும் ஆஷாமா குரல் கேட்டனாலதான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். என்ன உனக்கு தெரியுமாடா செல்லம்? பேசிட்டியா? சொல்லிட்டியா? உனக்கு கேட்டுருச்சா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சா? என்கிட்ட வரணுமா? வா முடிச்சிடலாம் வீடியோவை. வா 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 சீக்கிரம் வா
வா வா வா, நான் வா கூப்பிடுறேன்ல ஆஷாமா. உனக்கு நான் கூப்பிடுறது புரியலையா? புரியலையா? புரியுதா புரியலையா? வா 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 வா. தெரியும், புரியுது பாருங்க. வா 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 வா. என்ன புரிஞ்சுச்சா? வா. அச்சச்சோ, அச்சச்சோ. என்ன புரிஞ்சுச்சா? ஆஷாமா கூப்பிடுறேனா? உன்னை கொடுத்துட்டேன் அம்மா கிட்ட, நான் வச்சுக்காம. அச்சச்சோ, நான் உன்னை வச்சுக்கவே இல்லையா? கொடுத்துட்டேனா? வா சொன்னா புரிஞ்சுச்சா? பாய். அவனுக்கு என்ன தெரியுது என்கிட்ட? புரிஞ்சிச்சா? சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு, ஹார்ட்னு சொல்லிடு. எல்லாருக்கும் எல்லா குழந்தை கொடுக்கட்டும். எல்லாரும் நல்ல குழந்தைங்களோட, உன்ன மாதிரி நிலாவோட. தம்பிக்கு கொஞ்சம் சளி சளி இருக்கு. இருக்குதான். ஆமா, வெளியே தூக்கிட்டு போகலாம். நீங்க ஏன் பேபி செட் மருந்து என்கிட்ட வாங்கி கொடுக்கலையா? நம்ம அதுக்கே ரெஸ்பான்ஸ் இல்லை. இது எப்படி நான் கேட்கறது அப்படி சொல்லிட்டு சரி, இப்போ நான் வாங்கிக்கோ. இன்னைக்கு முடிவோட கொடுத்துறேன். வந்துட்டேன். அவனை சளியோட தூக்கிட்டு வந்து வந்துட்டேன். உங்கள்கிட்ட காமிச்சு மறந்த வாங்கிட்டு போகணும்னு தான் வந்தேன். கிளினிக் என்ன பண்ண என்ன பண்ண? என்ன பிடிச்சி இழுத்து? என்ன எழுத்தியா? சொல்லக்குட்டி சொல்லக்குட்டி. நீங்க தான் வெளியே தூக்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தா எங்கேயுமே வேன்ல போனதே கிடையாது. நல்லா இருக்கட்டும். லவ் யூ ஆல். நன்றி. திரும்ப இது பண்ண உடனே என்ன புரியும் அவனுக்கு? எல்லாமே புரிஞ்சிச்சா? எல்லாம் புரிஞ்சிச்சா செல்லம்? நீ ஆஷா மட்டும் இருந்துக்கூடா, எனக்கு நிறைய சந்தோஷத்தை